எல்லா வண்டியிலுமே டயர்னு ஒன்று இருக்குது. அட டயர் இல்லாமல் வண்டி எப்படிப்பா ஓடும் அப்படி தானே, அது ஓகேங்க. ஆனால் எல்லா டயருமே ஏன் கருப்பு கலரில் இருக்குது? சரி, டயர் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லையா? எக்ஸ்பைரி டேட் இருந்தாலும் அது எப்படி பார்க்குறது? இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. ரப்பர்ல டயர் இன்ட்ரோடியூஸ் பண்ண காலங்கள் பார்த்தீங்கன்னா லேட் 19th செஞ்சுரி அண்ட் ஏர்லி 20th செஞ்சுரி. அப்போ வந்து ரப்பரோட கலர் வந்து ஒயிட் அண்ட் லைட் க்ரீம்ல தான் இருந்திருக்கு. அப்போ அதில் டயர்ஸ் பண்ணால் சீக்கிரம் வந்து அது கிழிஞ்சு போயிடுறது, அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது இல்லை. ஸோ ஆரம்பத்தில் பண்ண டயர்ஸோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் லைட் க்ரீம்ல இருந்திருக்கு, பிளாக்ல இருந்தது இல்லை. அப்போ ரப்பரோட நேச்சுரல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட். அதனால சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கார்பன் பிளாக் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று டிஸ்கவர் பண்றாங்க. அதை இந்த ரப்பர்ல ஆட் பண்றாங்க. இதை ஆட் பண்ணி டயர் மேக் பண்ணும்போது டயரோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கார்பன் பிளாக் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா டயரை வந்து நிறைய விதத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு எடுத்துட்டு போகுது, டயர் ஹை ஸ்பீட்ல போகும். ரெண்டாவது ரஃப் ரோட்ல எல்லாம் போகும்போது டயர் வந்து டேமேஜ் ஆகாம அதோட பெட்டர் இன்னும் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு அது வந்து உதவுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் போடும்போது ரோடுக்கும் டயருக்கும் நடுவில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன்ல வந்து ஹீட் கண்டிப்பா ஜென்ரேட் ஆகும்ல. அப்போ ஹீட் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது கண்டிப்பா உதவுது. மூணாவது பார்த்தீங்கன்னா சன்லைட்ல இருந்து வர்ற ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் அண்ட் விண்ட்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுது. ஸோ டயர் கருப்பா ஏன் இருக்குறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. பிகாஸ் அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்போ டயருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கானா கண்டிப்பா இருக்குங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம்.